ஹாய் கைஸ், நான் உங்கள் ஜோடியா. என் ஃப்ரெண்டு பற்றி ஒரு நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணிட்டு வீட்டாண்ட வர ஒரு ஹெல்ப் இருக்குடான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான். சரி, நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி 2 பேர் வேலையை முடிச்சு வச்சிட்டாங்க. எப்போ வேலை பார்த்தா எனக்கு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டான். குற்றாலத்தில் இருக்க வேண்டியலாம் இங்கே வந்து ஏன் வாங்குறீங்களா? அமைதியா வேலை பாருங்க, அப்புறம் செஞ்சுக்கலாம். நாங்கள் வரத்துக்குள்ளேயே உனக்கு முக்கால்வாசி வேலையை முடிச்சு வச்சிட்டானுங்க. சரி, இது போனதுக்கு கொஞ்ச நேரம் வேலை பார்க்கலான்னு சொல்லி ஒரு 2-3 கேன்லாம் எடுத்து வச்சுட்டு சீக்கிரம் முடிங்கடா, இங்கே வெளியே வேலை சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். சரி, அப்படியே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் வண்டி எடுத்துருக்காரு ட்ரிபிள்கேணி போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே வந்து ட்ரிபிள்கேணி ரீச் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2:51 ஆயிடுச்சு. இந்த டைமில் என்னடா கிடைக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா இப்போ ரம்ஜான் டைம் இருந்தால் ட்ரிபிள்கேணி பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. பிரியாணி கடை, ஜூஸ் கடை, அப்படி ஏகப்பட்ட கடை வச்சுருந்தாங்க. அப்படி இந்த ஒரு கடை என் கண்ணில் பட்டது. தவாக்கறி வறுத்துருந்தாங்க. அவங்க வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பேர் தவாக்கறி மட்டும் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு, வந்து சாப்பிட்லான்னு பார்த்தோம். ஆனால் இந்த ஃபுட்டு வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு. பார்க்க தான் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு நடுவில் என் ஃப்ரெண்டு என்ன வீடியோ ஏறான்னு கேட்டதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளை திரும்பி பார்ப்பான் பாரு. அதே கடையில் வந்து சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி சொல்லியிருந்தோம். உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமா, பீஃப் பிரியாணி பிடிக்குமா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.